3 பேருமே ஒரு திட்டத்தோட நாங்க இந்த பூமிக்கு வந்தோம். அதன்படிதான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி தான் இங்க நமக்கு முதல்ல சொல்லப் போறாங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவே முயற்சி பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணுவோம்? எது நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு அப்போ நாம் அந்த நேச்சருக்கு சரண்டர் செய்வோம். ஆனா அந்த அனுபவம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத அந்த உயர்ந்த தளத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. எல்லார்கிட்ட இருந்து நாம நல்ல விஷயங்களை கேட்கும் போது நாம ஏதோ ஒண்ணு நினைச்சு ஒரு விஷயத்த வச்சுட்டு இருப்போம் பாருங்க. இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு வரையறைக்கு வச்சுட்டு இருப்போம் பாருங்க. அது எல்லாமே உடையும். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ் மாஸ்டர்ஸ். இங்க வந்துட்டு சீதாதேவி, ராமர், ராவணன் 3 பேருமே ஒரு திட்டத்தோட நாங்க இந்த பூமிக்கு வந்தோம். அதன்படிதான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி தான் இங்க நமக்கு முதல்ல சொல்ல போறாங்க மாஸ்டர்ஸ். இங்க அவங்க வந்துட்டு ராவணனால எடுத்துச் செல்லப்பட்ட பின்னாடி அந்த அசோக வனத்துல இருக்கும்போது சரியான தூக்கம் இருக்காது, உணவு இருக்காது. உள்ளுக்குள்ள ஒரு பயம். எப்ப பார்த்தாலும் ஒரு துயரத்தோட இருந்தேன். எனக்கு அந்த நாட்கள் வந்துட்டு என்ன மரணத்துக்கு கிட்ட கூட்டிட்டு போச்சு. எனக்குள்ள இருந்த நம்பிக்கை எல்லாமே குறைஞ்சு போச்சு. சோ ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஒரு துன்பத்தை அனுபவிப்பானோ அதே போலவே இவங்க கூட தன்னுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதாவது கஷ்டம் நமக்கு வரும்போது அத அக்செப்ட் பண்ணணும். இதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். எனக்கு மட்டும் ஏன் வந்துச்சு? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன். ஆனா என்ன மட்டும் யாருமே மதிக்க மாட்டேன்றாங்களே. நான் செய்யறது எல்லாத்தையுமே தப்பாவே சொல்றாங்களே. இப்படி நாம கேக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அத வந்துட்டு நாம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணணும்? அத அக்செப்ட் பண்ணணும். ஆமா, என் கணவர் எனக்கு சரியில்ல. என்னுடைய மாமியார் எனக்கு சரியில்ல. என் பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டேன்றா. நாம இருக்கிற நிலையை நாம புரிஞ்சிக்கணும். அதுக்கு முதல்ல நாம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கணும். நம்ம கிட்ட வர அந்த துக்கங்களை கூட, வலிகளை கூட, நோய்களை கூட, வறுமையை கூட எல்லாத்தையும் நாம எப்படி எடுத்துக்கணும்? எஸ், ஆமா. இதுதான் மாஸ்டர்ஸ் முதல் ஸ்டெப். அதே போலதான் சீதா தேவி, நான் என்னுடைய துக்கத்தை அனுமதித்தேன். அது உடல் அளவுல மாறுற அளவுக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது வெளியே தேடி 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 நாம வந்துட்டு ஒரு நேரத்துல சைலண்ட் ஆயிடுவோம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவே முயற்சி பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணுவோம்? எது நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு அப்போ நாம் அந்த நேச்சருக்கு சரண்டர் செய்வோம் நம்மளுடைய கஷ்டத்தை. எப்போ நான் சரண் அடைஞ்சனோ, கைடட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு வந்துட்டு வழிகாட்டினாங்க. நம்ம சோல்க்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு நமக்கு இருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ள போகும்போது இந்த வழிகாட்டுதல் எனக்கு கிடைச்சது. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எதிர்காலத்துல எல்லாமே சுமூகமா நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு அவங்க காட்டினாங்க. அது எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது. சீதாதேவி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய வழிகாட்டிகள், என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு வந்துட்டு வழிகாட்டினாங்க. எதிர்காலம் அப்படிங்கிறது உனக்கு இப்படி இருக்கும், நீ பயப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே நிலைமைதான் ராமருக்கும் நடந்தது. வெளியில தேடுறாரு. ஃபர்ஸ்ட் சீதா 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளிய தேடுறாரு. ஒரு நேரத்துல சோர்வடைந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள போகும்போது அவருக்கு உதவிகள் கிடைத்தது. ஹனுமார் வந்தாரு. இந்த போர் நடக்கிறதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா, ராமர் வந்துட்டு தனக்குள்ள அவரு கத்துக்கிட்ட இந்த வாழ்க்கைக்கும் உண்மையான யதார்த்தத்திற்கும், அதாவது நம்மளுடைய சோல் பிளான் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் வந்துட்டு ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு போராட்டமே அவருக்கு நடந்தது. அந்த போராட்டத்தின் வெளிப்பாடுதான் வெளியே ஒரு போர் ஆனதுக்கு காரணம். அம்மா உங்களுக்கு எடுத்துட்டு போனது உங்களை திருமணம் செய்துக்கிறதுக்காக தானே அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஆன்மீக சக்திகள் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, கத்துக்கிறதுக்காகத்தான் என்னை சந்திக்க நினைத்தார். அதனாலேயே போர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு அவர் காரணமானார். ராமருடைய வாழ்க்கை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் போருக்கு தயாரானார். ராவணன் வந்துட்டு அவருடைய குணங்களை வெல்வதற்காக போருக்கு தயாரானார்.
சோ இங்க 2 பேருக்குமே வந்துட்டு உள்ளுக்குள்ள நடந்த அந்த போர் தான் வெளி உலகத்துல போரா நடந்தது. ஏன்னா நாங்க கேட்டது எல்லாமே ராமர் நல்லவர், ராவணன் கெட்டவன் அப்படிங்கிறத மட்டுமே நாங்க கேட்டிருக்கோம். ஆன்மாவின் திட்டத்தோட பார்க்கும்போது இது உங்களுக்கு இயல்பான ஒரு விஷயமாகவே தெரியும். அவரவர்களின் பாடத்திற்காக நடக்கும் விஷயங்கள். இங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. இங்க ராவணன் வந்துட்டு அவருடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற ஸ்ரீ சக்தி புருஷ சக்தியை பிரிக்கும் பணி அவருடையது. இந்த போருடைய கர்மா அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க சீதா தேவி, அவருக்கு எந்த கர்மாவும் கிடையாது. நாம திட்டமிடல் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா? இது எல்லாமே எங்க திட்டமிடுறோம்? ஆன்மீக தளத்துல நாம திட்டமிடுறோம். இந்த அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்றேன். ஆனா அந்த அனுபவம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத அந்த உயர்ந்த தளத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. சோ இப்ப நமக்கு புரியுதா மாஸ்டர்ஸ், ஏன் நான் இப்படி ஒரு கஷ்டத்தை எழுதிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. நீங்கள் திட்டமிடும் போது உங்களுக்குள்ள எந்த எதிர்மறை உணர்வுகளும் இருக்காது, எந்த துன்பங்களும் இருக்காது, எந்த வலிகளும் இருக்காது. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதே போல அந்த இதயத்துடைய சக்தியை நான் தெரிஞ்சுக்கணும். நான் அடுத்த பிறவியில ஒரு டாக்டரா போகணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கு நான் இந்த பிறவியில என்ன பண்ணணும்? ஒரு பேஷண்டா இருக்கணும். அதனுடைய ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கணும். இதயத்துல வலி ஏற்பட்டா எப்படியெல்லாம் இருக்கும், சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்க போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கான புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு டாக்டரா இன்னொரு பிறவி எடுக்கிறோம். சோ நமக்கு இந்த வந்து போகும் விளையாட்டு விளையாட்டாகவே இருக்கு. இந்த பூமிக்கு வர்றதுக்கு இன்னைக்கு எத்தனையோ ஆன்மாக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க மட்டும்தான் மாஸ்டர்ஸ் அனுபவம். இந்த ஒரு இடத்துல என்ன நடக்குதுங்கிறத வச்சு மத்த கிரகங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத மேல இருக்கிறவங்க டிசைட் பண்றாங்களா மாஸ்டர்ஸ். ராவணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு சிறந்த சிவபக்தர். எந்த அளவுக்கு சித்திகளை எடுக்க முடியுமோ அவ்வளவையும் வரமா பெறார். அப்படி செய்யும் போது அதுவே அவருக்கு அழிவுக்கு காரணமாகுது. நாம இந்த தியானம் செய்யும் போது நம்மளுடைய 7 சக்கராவும் ஒரே மாதிரியா ஆக்டிவேஷன் ஆகணும். நான் எனக்குள்ள போகும்போது நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, எங்க இருந்தோ நாம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்களுக்கு கிடைச்ச வரங்கள், எங்களுக்கு கிடைச்ச அந்த சித்திகள் எதுவுமே தவறா போனது கிடையாது. ஆனா ராவணன் வந்துட்டு எப்படி இருந்தாரு அப்படின்னா வரங்களை மட்டுமே மனசுல வச்சுட்டு செஞ்சாரு. சித்திகள் மேலேயே அவர் கவனம் வச்சுட்டு இருந்ததால தியானம் பண்ணதும் போது அவருடைய மேல் சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆச்சு. அநாகத சக்கரம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரா இந்த 4மே ஆக்டிவேஷன் ஆச்சு. கீழே இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் இது ஆக்டிவேஷன் ஆகல. இது 3ம் நாம யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான சக்கரங்கள். மேல நாளும் நமக்கு சித்திகளை கொடுக்கக்கூடியது. கீழே இருக்கிற 3 சக்கரங்களை நாம ஆக்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா மேல இருக்கிறதுனாலும் தானா அலைன்மெண்ட்டுக்கு வரும். அவரு அந்த சித்திகள் மேலேயே ஆசை வச்சுட்டு, அதுவும் எப்படி கடும் தவம் அவர் புரிஞ்சது எல்லாமே வந்துட்டு. ஆகையால அது அவருடைய அகங்காரத்துக்கு வழிவகுத்தது. ராமாயணம் நாம எப்படி எப்பயோ இருந்து கேட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஆனா அதனுடைய ஆழம், அதனுடைய உண்மையான கருத்தை நாம கேட்கும்போது நமக்குள்ள கேள்விகள் வருது. நம்மள நாம தெரிஞ்சுக்கிறது, செக் பண்ணிக்கிறது. எல்லார்கிட்ட இருந்தும் நாம நல்ல விஷயங்களை கேட்கும் போது நாம ஏதோ ஒண்ணு நினைச்சு ஒரு விஷயத்த வச்சுட்டு இருப்போம் பாருங்க, இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு வரையறைக்கு வச்சுட்டு இருப்போம் பாருங்க. அது எல்லாமே உடையும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 4 சக்கரங்களும் இயல்பா ஆக்டிவேஷன் ஆயிடும். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தியம் இது 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வலிமையை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு எது தேவையோ அது கிடைக்கும். இப்ப என்ன ஒருத்தர் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு, அதனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னா அவர் எனக்கு அந்த சண்டைய போடுறதன் மூலமா தான் நான் அந்த கஷ்டத்தின் மூலமா தான் என்ன நான் உணர முடியுன்றதுக்கு நானும் அவரும் போட்டுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட். இது எனக்கு தெரியும் போது அவருக்கு எனக்கு அந்த கர்மா பாண்டேஜ் இருக்கிறது இல்ல. இதை எப்போ ராவணன் உணர்ந்தாரோ அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த 3 சக்கரங்களும் ஆக்டிவேஷன் ஆச்சு. அவருக்குள்ள இருக்கிற அந்த கர்மா எல்லாமே முழுமையா நீங்கிடுச்சு. ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு உயர்வானதா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்.
நாம செய்யற இந்த தியானம் எதுக்கு நாம செய்யறோன்றத நாம தெரிஞ்சுக்கணும். நாம படிக்கிற சுவாத்தியாயம் எதுக்கு, நாம படிக்கிற கேட்கிற சஜ்ஜன சாங்கத்தியம் எதுக்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா தியானம் அழகானதா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.